என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமான உன் கருப்பசாமி இன்று உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். என்னை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில். என் குழந்தையே, நான் உன் வீடு தேடி இன்று வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. உன் அப்பன் நான் இன்று என்னுடைய வெள்ளை குதிரையில் ஏறி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால், என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நடத்தி கொடுத்துவிட வேண்டும் என்றுதான். என் பிள்ளைக்கு தன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு விடை தெரிய வேண்டி இருக்கின்றது. எத்தனையோ கஷ்டங்கள் என் பிள்ளையை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை அதற்கான பதிலை தேடி இந்த அப்பன் என்னை தேடி வந்திருக்கின்றாய். உன் குலசாமியாக என்னை நினைத்து நான் உனக்கு நல்ல தீர்வு கொடுப்பேன் என்று நீ நம்புகின்றாயல்லவா? அதனால்தான் இன்று நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். இதற்கு மேலும் நான் உன் வாழ்க்கையை இப்படியே வைத்திருக்க விரும்பவில்லை. உனக்கிருக்கின்ற குழப்பத்திற்கு முழுமையான தீர்வு ஒன்று கிடைத்து விட்டது என்றால், மற்றபடி எல்லாமே உன் வாழ்க்கையில் தானாகவே நடக்கத் தொடங்கிவிடும். நீ ஒன்றும் எதுவும் தெரியாத பிள்ளை கிடையாது. எதையும் சமாளிக்க முடியாத திறமையில்லாத குழந்தை கிடையாது. ஆனால் உனக்கே இத்தனை துன்பங்கள் வந்து உன்னை முடக்கி போட நினைத்திருக்கிறது என்றால், அதற்கு உன் அப்பன் உடனே ஓடி வந்து அதற்கான தீர்வை கொடுக்கத்தானே வேண்டும். இன்று உன் கருப்பன் உன்னை தேடி வந்து உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் அப்பன் என்னை நீ தொட்டு உள்ளே அழைத்து விட வேண்டும். நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய விஷயங்களையும் வெளியே விரட்டி அடித்துவிட்டு உன் இல்லத்தில் நல்ல நேரத்தை நான் ஆரம்பித்து வைத்து விடுவேன். எதுவெல்லாம் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்ததோ அதை எல்லாவற்றையுமே நான் உன் இல்லத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாருடைய மனதிலாவது கெட்ட சக்திகள் புகுந்து அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்றால், அவர்களையும் நான் சரி செய்து கொடுத்து விடுவேன். எத்தனை நாள்தான் நீயும் இப்படி பிரச்சனைகளிலேயே தவித்து வந்து கொண்டிருப்பாய்? உனக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்தால்தானே உன் முகத்தில் சந்தோஷத்தை உன் அப்பனால் காண முடியும். என் பிள்ளைக்கு வேதனை அதிகமாகும் பொழுதெல்லாம் இந்த அப்பனை நாடி வந்து, எனக்கு நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா? எனக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கையையே முடித்துவிடு என்று என் பிள்ளை நீ சொல்வதை கூட இந்த அப்பன் கேட்கின்ற நிலைக்கு வந்து விட்டேனே என்று வருத்தப்படுகின்றேன். என் குழந்தைக்கு நான் நல்லதை நடத்தி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அது நடத்த முடியாமல் போனதற்கான காரணமும் நீதான். ஒரு முறை ஒரு விஷயம் நடத்திவிட வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ உன்னுடைய முடிவினை மாற்றிக்கொண்டாய். உனக்கு ஒவ்வொரு நேரத்திற்கு தகுந்தது போல ஒவ்வொரு விஷயங்களின் மீது ஆசை வருகின்றது. அதனால் உன் வாழ்க்கையில் நிலையான ஒன்றின் மீதும் உனக்கு உறுதியான ஒரு விஷயத்தின் மீதும் நீ அதிகமாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் அதை நான் என்றோ உன் கைகளில் தந்திருப்பேன். இனியாவது உனக்கு வேண்டிய விஷயங்களின் மீது நீ அதிக ஆர்வத்தோடும் இந்த அப்பனிடம் வேண்டுதலையும் சரியாக வைக்கும் பொழுது நான் உன் கைகளில் அதனை கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு தேவை கிடையாது. இத்தனை காலமும் போனது போகட்டும். இனி வருகின்ற நாட்களையாவது நீ சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு இந்த கருப்பனின் துணை எப்பொழுதும் இருக்கின்றது. இந்த கருப்பன் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு எந்நாளும் காவலுக்கு நின்று கொண்டிருக்கின்றேன். எந்த தீய சக்தியும் நெருங்க விடாமல், எந்த துஷ்ட சக்திகளும் உன் இல்லத்தை சுற்றி வர முடியாமல் தவித்து நிற்பதற்கு
உன் அப்பன் நான் தான் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாட்களும் கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம் என்று சொல்லி மனமுருகி நின்றாயே, இன்று அப்பன் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? இதன் பிறகாவது உன்னுடைய மனதிற்குள் நல்ல தெளிவோடு நீ இருக்க வேண்டும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் எந்த சூழ்நிலையிலும் இந்த கருப்பன் நம்மை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு விடியலையும் நீ நல்லபடியாக தொடங்கு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு என்றுமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கும்.